கத்தோலிக்க செய்தி லங்கா தொலைக்காட்சி TCNL TV அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்றைய தினம் இன்னும் ஒரு புதிய சந்திப்பை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். பிஷப் சவுந்தர மீடியா சென்டர் நிலைய கலையகத்திற்கு வத்திக்கான் நகரில் பணியாற்றுகின்ற மேதகு கேமிலஸ் ஜான் பிள்ளை அடிகளார் வந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய இலங்கைக்கான தரிசிப்பின் போது எங்களுடைய இந்த நிலையத்துக்கு வந்திருக்கின்றார். அவரை பற்றியும் அவருடைய பணி பற்றியும் நாங்கள் இப்போது கலந்துரையாட இருக்கின்றோம். அவரை பற்றிய அதிக அறிமுகம் தேவையில்லை என்றே நான் நினைக்கின்றேன். கடந்த 29 ஆண்டுகளாக அவர் குருத்துவ பணியாற்றி வந்திருக்கின்றார். இந்த 29 ஆண்டுகளில் 18 ஆண்டுகள் வத்திக்கான் மறைபரப்பு பேராயத்தில் அவர் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய பணி தென்கிழக்காசிய நாடுகளுக்கு பொறுப்பான ஒரு பணியாக இருக்கின்றது. இந்த தென்கிழக்காசிய நாடுகளில் கிட்டத்தட்ட 100 மறை மாவட்டங்களுடைய செயல்பாடுகள், அதன் நடைமுறைகள் பற்றிய விடயங்களுக்கு இவர் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி வந்திருக்கின்றார். இப்போது TCNL தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்கள் சார்பாக மேதகு கேமிலஸ் ஜான் பிள்ளை அடிகளாரே எங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்வான வரவேற்பையும் தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். சிறப்பான விதமாக தங்களுடைய பணி எங்களில் அநேகமானவர்களுக்கு அதை பற்றி முழுமையாக தெரியாத நிலையில் அந்த பணி பற்றி எங்களுக்கு சற்று சொல்லுங்கள். முதலாக இந்த TCNL தொலைக்காட்சி மூலமாக நேயர்களை சந்திப்பதிலே நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பணியானது இன்னும் சிறக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய பணியை பற்றி அருட்தந்தை அவர்கள் கேட்டிருந்தார். இது ஒரு நல்ல கேள்வி என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னுடைய இந்த பணியானது வத்திக்கான் மறைபரப்பு பணியகத்திலே என்னுடைய இந்த பணி நடைபெறுகின்றது. திருச்சபையினுடைய பணிகளிலே ஒரு முக்கியமான ஒரு பணியாக நற்செய்தி அறிவிப்பு பணி இடம்பெறுகின்றது. உயிர்த்த ஆண்டவர் கிறிஸ்து வானகம் செல்ல முன்னர் தம்முடைய சீடர்களை அழைத்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று தம்முடைய அந்த நற்செய்தி பணியை தம்முடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருந்தார். எனவே இந்த நற்செய்தி பணியானது, மறைபரப்பு பணியானது திருச்சபையினுடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்கின்றது. திருச்சபை இந்த உலகத்திலே இயங்குவதே ஆண்டவர் கிறிஸ்துனுடைய அந்த நற்செய்தியை தொடர்ந்து உலகமெங்கும் எடுத்துச் செல்வதற்காக. எனவேதான் திருச்சபையினுடைய பணி என்பது இந்த மறை அறிவிப்பு பணி அல்லது நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொல்லுகின்றோம். இந்த மறைபரப்பு பணியகத்திலே நான் பணிபுரிகின்ற இந்த பணியகத்திலே எங்களுடைய இந்த பேராயமானது உலகிலே கிட்டத்தட்ட 1100 மறை மாவட்டங்கள், மறை வட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றது. அதாவது மறைபரப்பு நாடுகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஆங்கிலத்திலே மிஷன் கண்ட்ரீஸ் என்று சொல்லுகின்றோம். முக்கியமாக ஆசியா, ஆப்பிரிக்க கண்டத்திலே இருக்கின்ற நாடுகளிலே இருக்கின்ற திருச்சபைகளுக்கு நம்முடைய இந்த வத்திக்கான் பணியகம் பொறுப்பாக இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபை சம்பந்தமான அனைத்து விவகாரங்களுக்கும், பொதுவாக அனைத்து விவகாரங்களுக்கும் நம்முடைய இந்த மறைபரப்பு பணியகமானது பொறுப்பாக இருக்கின்றது. அதாவது ஒரு மறை மாவட்டத்தை உருவாக்குதல், அங்கே நற்செய்தி பணிக்காக துறவற சபைகளை அழைத்து வருதல், மறைக்கல்வி ஊட்டுதல், இன்னும் அந்த தள திருச்சபையிலே அதாவது தேவ அழைத்தல்களை
ஊக்குவிப்பதும் கூட நம்முடைய பணியாக இருக்கின்றது. அதாவது ஒரு நாட்டிலே அல்லது ஒரு இடத்திலே ஒரு திருச்சபை வளர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கும் திருச்சபையிலே வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கும் இன்னும் சிறப்பாக அருட்சாதனங்களை நிறைவேற்றுவதற்கு பணிக்குருத்துவம் தேவையானது. அந்த விதத்திலே தேவ அழைத்தல்களை ஊக்குவிப்பது எங்களுடைய இந்த மறைபரப்பு பணியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பணி என்றும் கூட சொல்லலாம். அதாவது நற்செய்தியை அறிவிப்பதற்காகத்தான் திருச்சபை இருக்கின்றது. ஆண்டவர் கிறிஸ்து கொண்டு வந்த அந்த இறையரசை இன்றும் உலகமெங்கும் எடுத்துச் சென்று பரப்புவதற்கு இந்த வத்திக்கான் மறைபரப்பு பணியகமானது பல்வேறு விதங்களிலே தன்னுடைய பணிகளை ஆற்றி வருகின்றது. தங்களுடைய சிறப்பான விளக்கத்துக்கு நன்றி. உண்மையில் இது போன்ற ஒரு பணியாற்றுவதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். யாழ் மறை மாவட்டம் தங்களுடைய பணிக்காக, தாங்கள் ஆற்றுகின்ற பணிக்காக உண்மையில் பெருமைப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். வத்திக்கான் நகர், ரோமை என்றெல்லாம் நாங்கள் நினைக்கின்ற போது பரிசுத்த தந்தையை காண வேண்டும், பாப்பரசரை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதுண்டு. சிலவேளை நீங்கள் மிகவும் சாதாரணமாகவே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக பல இடங்களுக்கு நான் செல்லும் பொழுது மக்கள் என்னிடம் கேட்கின்ற கேள்விகளிலே ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் பரிசுத்த தந்தையை, திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டை அடிக்கடி சந்திப்பீர்களா என்று கேட்டார்கள். நல்ல கேள்வி. இது ஒரு மிகவும் ஒரு இயல்பான கேள்வி என்றும் கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் வத்திக்கானிலே பணிபுரிகின்றோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனைகளில் எல்லாம் முதலில் வருபவர் நம்முடைய திருத்தந்தை. ஏனென்று சொன்னால் திருச்சபைக்கு தலையாக இருந்து, கிறிஸ்துவின் பதிலாளாக இருந்து இன்றைய உலகிலே திருச்சபையை வழிநடத்துகின்ற ஒரு பாரிய பொறுப்பு நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பணி சம்பந்தமாக சில வழிகளிலே நாங்கள் அவரை பார்க்கலாம். என்றாலும் எங்களுடைய பணி அதாவது அவரை பார்ப்பது அல்ல, அவருடைய பணியை நாங்கள் அவருக்கு நல்ல சிறந்த ஊழியர்களாக, அதாவது பிரமாணிக்கம் உள்ள ஊழியர்களாக இருந்து எங்களுடைய இந்த தல திருச்சபைகளை, இவ்வளவு இந்த நாடுகளை கொண்டு செல்வதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆனால் சில வேளைகளிலே நாங்கள் அவரை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் எங்களுடைய பணி காரணமாக அவ்வாறான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகமாக கிடைப்பது இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அங்கு இருப்பது பணிபுரிவதற்காக. என்றாலும் அது நல்ல ஒரு சிறந்த கேள்வி. ஒரு இயல்பாக அடிக்கடி இறை மக்களை நான் சந்திக்கும் போது அவர்கள் கேட்கின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குருக்கள் யாழ் மறை மாவட்டத்திலிருந்தும் இலங்கை மறை மாவட்டங்களிலிருந்தும் வத்திக்கான் நகருக்கு வருகின்ற போது கடந்த காலங்களில் அவர்கள் திருத்தந்தையை சந்திப்பதற்கான சில ஒழுங்குகளை நீங்கள் மேற்கொண்டிருந்தீர்கள். அவர்கள் சந்திப்பதற்கு சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தீர்கள். இப்போது அந்த நிலை எவ்வாறு இருக்கின்றது? இப்போதும் குருக்கள் வந்து திருத்தந்தையை தனிப்பட்ட விதமாக சந்திக்கவோ அல்லது அவரோடு சில நிமிடங்கள் பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறதா? ஆமாம், பொதுவாகவே வத்திக்கானுக்கு எங்களுடைய மக்கள், முக்கியமாக எனது அருட்தந்தையர்கள் வரும் பொழுது அவருடைய அது ஒரு இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு என்று கூட சொல்லலாம். அதாவது திருத்தந்தையை கண்டு அவரோடு இன்று ஒரு போட்டோ எடுப்பது உண்மையிலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். அதாவது கடந்த காலங்களிலே அதாவது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இருக்கும் பொழுது அப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்கின்றது. நம்முடைய மறை மாவட்டத்தில் இருந்தும் ஒரு சில குருக்களை அவரை சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் இப்போது இருக்கின்ற நிலையிலே அப்படியான சந்தர்ப்பங்கள் குறைவு என்று சொன்னால் கர்தினால்மார், அதாவது ஆயர்கள், பேராயர்களுக்கே கூட அந்த சந்தர்ப்பங்கள் குறைவு. ஏனென்று சொன்னால் திருத்தந்தை முதலாவது அவருடைய வயது, இப்போது அவர் 85 ஆண்டுகளை கடந்து விட்டார். அவருக்கு நிறைய பணி இருப்பதால் அதிகமாக அவருக்கு இந்த மாதிரி, அதாவது மக்களை சந்திக்க அவருக்கு விருப்பம். எவ்வளவு தூரம் மக்களை சந்திக்க முடியுமோ அவருக்கு அது ஒரு மனநிறைவை கொடுக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் திருத்தந்தை என்று சொல்லும் பொழுது உலக திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்றார். ஆனாலும் அவருடைய பணி, அவர் இடைவிடாத பணி, அந்த பணிகளை ஆற்றும் பொழுது இப்படியாக தனிப்பட்ட முறையிலே மக்களை சந்திப்பதற்கு சந்தர்ப்பங்கள் மிக குறைவு என்றுதான் நான் சொல்லலாம். உண்மையில் ஒரு தனிப்பட்ட விடயத்தை நான் இங்கு சொல்ல வேண்டும். 1998ஆவது ஆண்டு
இரண்டாவது ஜோன் பால் பாப்பரசை சந்திப்பதற்கு ஆமா ஒரு ஒழுங்கு செய்ய தந்திருந்தீர்கள். அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதுபோன்று இன்னும் பல குழுக்கள் அங்கு வருகின்ற போது தங்களிடம் இந்த சேவையை வேண்டுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்களும் அதற்கு இயன்ற வரையில் உங்களுடைய பணியை ஆற்றி வருவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தங்களுடைய பணி சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு இந்த TCNL தொலைக்காட்சி அன்பு வாழ்த்துக்களையும் சபங்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். 18 ஆண்டுகளாக நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். அந்த பணி உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? அதாவது நீண்ட காலம் பணியாற்றிய படியால் அது பணி உங்களுக்கு பழக்கமாக இருக்கின்றது. குளிரான பிரதேசம், வாழ்க்கை வித்தியாசமானது, இலங்கை மக்களை பற்றிய, இலங்கை குருக்களை பற்றிய, யாழ் ஆயரை பற்றிய நினைப்புகள், எண்ணங்கள் இவை எல்லாவற்றையும் விட்டு இவ்வளவு நீண்ட காலம் இருக்கின்ற போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? இந்த கேள்வி உண்மையாகவே ஏதோ நீங்கள் வாழ்க்கையிலே அனுபவத்திலே கண்ட ஒரு கேள்வி போல இருக்கின்றது. என்னுடைய நிலையும் அப்படித்தான். அதாவது நான் யாழ் மறை மாவட்டத்திலே இருந்து இங்கே குரு மாணவனாக இருந்து குருவாக பணியாற்றி நான் வத்திக்கான் சென்றேன். என்று சொல்லும் பொழுது ஒரு சொந்த நாட்டை பற்றிய நினைவுகள், சிந்தனைகள், அந்த நாள் ஞாபகங்கள் எல்லாம் வந்து செல்வது ஒரு இயல்பான ஒரு நிலை என்றுதான் சொல்ல முடியும். என்றாலும் எங்களுடைய பணி ஆண்டவர் நமக்கு தருகின்ற பணியை செய்வதுதான். ஆண்டவர் இயேசுதான் எங்களை இந்த பணிக்கு அழைத்திருக்கின்றார். இந்த குருத்துவம் என்பதே ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்கு தந்த ஒரு கொடையாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டியதுதான். எங்களுடைய வேலையும் சரி, எங்களுடைய சாதனையும் சரி, எங்களுடைய திருப்தியும் சரி, எல்லாமே ஆண்டவர் இயேசுதான். ஆகவே அவருக்கு ஒரு நல்ல நண்பனாக வாழ்ந்தால் அது எனக்கு ஒரு மிகவும் ஒரு மன நிறைவை என்னுடைய குருத்துவ வாழ்விலே தரும் என்பதிலே எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு எங்களை எவ்வளவு அன்பு செய்கின்றார். அவர் எங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது தகுதியற்ற ஊழியர்கள் என்ற ஒரு சிந்தனை தான் எனக்கு வருகின்றது. ஆண்டவருடைய அருள் நமக்கு இருந்தால் போதும். இந்த புனித சின்னப்பருடைய அந்த அனுபவத்தை தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றேன். எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய திறமையினாலோ எங்களுடைய பணியை நாங்கள் ஆற்றவில்லை. ஆண்டவர் இயேசு எங்களை அழைத்திருக்கின்றார். எங்களுடைய பணியை நாங்கள் திறம்பட செய்வதற்கு வேண்டிய அருட்கொடைகளை தருபவரும் அவர்தான். அப்போ ஆண்டவரை நம்பித்தான், அவருடைய அருட்கொடைகளை நம்பித்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இலங்கையில் வாழ்ந்தாலும் சரி, பணிபுரிந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்திலே என்னுடைய பணியை மேற்கொண்டாலும் சரி, அல்லது வத்திக்கான் நகரிலே என்னுடைய இந்த பணியை தொடர்ந்து சேர்ந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? அவர் நாளை இல்லை இது போதும் நீ திரும்பி போ என்று சொன்னால் நான் போக வேண்டியதா? அங்கேயும் ஆண்டவருடைய அருள் எனக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான். என்று சொன்னால் எங்களுடைய குருத்துவம் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை, அழைத்தல் என்று சொல்லுகின்றோம். அவருடைய அருளை நம்பித்தான் நாங்கள் எங்களுடைய பணியை எங்கு சென்றாலும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விதத்திலே நான் என்னுடைய யாழ் மறை மாவட்டத்துக்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த யாழ் மறை மாவட்டத்திலே நான் பெற்றுக்கொண்ட பயிற்சி, அந்த உருவாக்கம் என்று சொல்லுகின்றோம், ட்ரைனிங் என்று சொல்லுகின்றோம், ஃபார்மேஷன் என்று சொல்லுகின்றோம், அதுதான் என்னை இவ்வளவு தூரம் என்னுடைய இந்த பணியை திறம்பட செய்வதற்கு, முழுமையாக என்னுடைய முழு மனத்தோடு நான் அதை செய்வதற்கு எனக்கு அப்படியான ஒரு பின்னணியை தந்திருக்கின்றது என்று கூட நான் சொல்லலாம். அந்த விதத்திலே நான் எங்களுடைய யாழ் ஆயருக்கும் யாழ் மறை மாவட்டத்திலே இருக்கின்ற என்னுடைய சகோதர குருக்களுக்கும் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கின்றேன். தங்களுடைய பணியின் நடுவில் தாங்கள் பல கல்வி தொடர்பான விடயங்களையும் செய்து கொண்டு வருகின்றீர்கள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அண்மையில் திருச்சபை சட்டையில் நீங்கள் கலாநிதி பட்டம் ஒன்றை 2வது கலாநிதி பட்டமாக பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய லீவு நேரங்களை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்துவது, அதை பற்றி நாங்கள் அறிகின்ற போது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. உங்களுக்கு லீவ் என்று கிடைக்கின்ற போது, லீவு நாட்கள் என்று கிடைக்கின்ற போது, விடுமுறை என்று கிடைக்கின்ற போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகக்கூடியதாக இருக்கிறது? இலங்கைக்கு நீங்கள் வர முடியுமா, அல்லது அது போன்ற விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்களேன். ஆமா, எங்களுடைய பணியிலே எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாதம், அதாவது 31 நாள் அதாவது ஓய்வுக்காக எங்களுக்கு தரப்படுகின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக நான் என்னுடைய பணி முடிந்தவுடன் அங்கே இருந்து கிரகோரியன் பல்கலைக்கழகத்திலே இறை சட்டத்திலே, திருச்சபை சட்டத்திலே என்னுடைய கலாநிதி பட்டத்திற்கான படிப்பை மேற்கொண்டிருந்தேன்.
என்னுடைய பணி முடிந்தவுடன் ஒரு சிறிது ஓய்வு அது கூட இல்லைன்னு சொல்லலாம். நான் அதாவது எங்களுடைய சர்வகலாசாலைக்கு நான் செல்ல வேண்டும். அப்போ நேரம் எனக்கு அவ்வளவு ஓய்வு என்று எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு கிடைத்த இந்த விடுமுறை நாட்களை எல்லாம் நான் அதிகமாக என்னுடைய கல்விக்காகத்தான் செலவழித்தேன். என்று சொன்னால் வாரம் முழுவதும் நான் பணி செய்யும் பொழுது எனக்கு வேறு ஓய்வுக்கு என்று சொல்லி எனக்கு நாட்கள் இல்லை. இந்த கடந்த 5 ஆண்டுகளும் ஒரு விதத்தில் எனக்கு மிகவும் கடினமான ஒரு சவாலான ஒரு காலம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் பணியையும் படிப்பையும் ஒன்றாக இணைத்து செல்லும் பொழுது அது மிகவும் கடினமானது தானே. நான் எப்பொழுதும் இளைஞன் இல்லை. எனக்கும் வயசு போகும் பொழுது என்னை அறியாமலே ஒரு விதமான ஒரு என்னென்று சொல்லலாம், ஒரு விதமான ஒரு டயர்ட்னஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஒரு களைப்பு என்று சொல்லலாம். என்றாலும் ஆண்டவரை நம்பித்தான் நாங்கள் போகின்றோம். ஆண்டவர் இதை செய்ய என்று சொன்னால் நாங்கள் செய்கின்றோம். ஆண்டவர் அவர்தான் எங்களை அழைத்தார். அப்போ அவருடைய விருப்பத்திற்கும், அதாவது அவர் எங்களுடைய அதிகாரிகளுக்கு கொடுக்கின்ற கட்டளை கொடுத்திருக்கின்றார். எங்களுக்கு அதிகாரிகள் எங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். அவர்கள் இதை செய்ய என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டியதுதான். ஆரம்பத்தில் எனக்கு அது மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. என்றாலும் இப்பொழுது அந்த கலாநிதி படிப்பை முடித்த பின்னர் அது எனக்கு உண்மையிலேயே ஒரு திருப்தியை தருகின்றது. அதாவது என்னுடைய ஓய்வு நேரத்தை ஏதோ ஒரு பயனுள்ள விதத்திலே நான் செலவழித்திருக்கின்றேன். திருச்சபையை பற்றி, அதனுடைய சட்டங்களை பற்றி இன்னும் அறிவதற்கும், அதன் மூலம்